இந்து மதத்தில் கிராஞ்சா என்றொரு தெய்வீகன் இருந்தான். அவன் ஒரு சிறந்த காகோள சங்கீத வித்துவான் என பிரபலமானவன். ஒரு நாள் தவறுதலாக வாமதேவ மகரிஷியின் பாதத்தில் காலால் மிதித்தான். அதனால் கோபமடைந்த வாமதேவர் அவனை, "நீ எலியாக மாறிவிடு" என்று சபித்தார். ஆனால் அதிசயம் என்னவென்றால், சாதாரண சிறிய எலியாக மாறாமல் கிராஞ்சா ஒரு பெரிய மலையளவுள்ள எலியாக மாறிவிட்டான். அவன் எங்கு சென்றாலும் அழிவும் நாசமும் ஏற்படுத்தினான். ஒரு நாள் விநாயகர் தங்கியிருந்த பராசர மகரிஷியின் ஆசிரமத்தின் மேல் கிராஞ்சா நடந்தான். அதனால் அந்த ஆசிரமம் நாசமாகி மகரிஷியும் பலருமும் துன்பப்படினர். இதைக் கண்டு விநாயகர் கிராஞ்சாவுக்கு ஒரு பாடம் கற்பிக்க தீர்மானித்தார். அவரது மாயநூல் கொண்டு அந்த பெரிய எலியை கட்டி அடக்கினார். பின்னர் விநாயகர் கிராஞ்சாவிடம் கூறினார், "நீ பலருக்கும் துன்பம் தந்தாய், பல வீடுகளை அழித்தாய். அதனால் உனக்கு தண்டனை தேவை" என்றார். அதை கேட்ட கிராஞ்சா துக்கத்துடன் விநாயகரை மன்னிக்குமாறு கேட்டுக்கொண்டான். கருணை மிகு விநாயகர் அவனை மன்னித்து, "இனி நீயே எனது வாகனமாக இருப்பாய்" என்று கூறினார். பின்னர் விநாயகர் அந்த எலியின் மீது ஏற முயன்ற போது கிராஞ்சா விநாயகரின் எடையை தாங்க முடியாமல் திணறினான். அதனால் அவன், "ஐயா, தயவு செய்து சிறிது எடையை குறையுங்கள்" என்று விண்ணப்பித்தான். அதற்கு விநாயகர் சிரித்தபடி சம்மதித்து தன் எடையை மெல்லியதாக்கினார். அந்த நாளிலிருந்து விநாயகர் எலியை மூஷிகம் தன் வாகனமாக கொண்டார்.